வணக்கம். வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாலச்சந்திரனின் மரணத்தை நினைத்து வருந்தும் மஹிந்த. காலமும் கர்மாவும் தண்டனை கொடுத்துவிட்டது என ஸ்ரீதரன் எம்பி பகிரங்கம். தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவிப்பு. மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு. நாட்டில் மீண்டும் மின் துண்டிப்பு. மின்சார சபை வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. காசாவின் முக்கிய பகுதியில் இருந்து வெளியேறும் இஸ்ரேல் படையினர். தொடர்பான விரிவான செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச வருந்துவதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. இன்றாவது ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அநீதி தொடர்பாக மெல்ல வாய் திறக்க நினைப்பது காலமும் கர்மாவும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாகவே கருதுகின்றேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் விசேட ஒதுக்கீட்டில் 4 மில்லியன் ரூபாய் செலவில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி பிரதான நுழைவாய்வு நிர்மாணிக்கப்பட்டது. குறித்த நுழைவளைவு திறந்து வைக்கும் நிகழ்வு இன்று கல்லூரியின் முதல்வர் சவேரி புகழோக ராஜா தலைமையில் நடைபெற்றது. அதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச வருந்துவதாக செய்திகள் வெளிவந்திருப்பது உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியது. அப்பாவி மாணவன் குழந்தையாக இருக்கின்ற போது பிஸ்கெட் கொடுத்து அவரை மிக அருகில் வைத்து சுட்டுக் கொண்டார்களோ? அதனை சிந்திக்காத மஹிந்தவின் குடும்பம் இப்பொழுதாவது மஹிந்த ராஜபக்சவின் வாயால் இதனை ஒரு கனதியான வேதனையாக வெளிப்படுத்தி இருப்பதை மிக அவதானத்துடன் பார்க்கின்றோம். இந்த மண்ணில் மிகப்பெரிய மனித பேரவலங்களை நடத்துவதற்கு காரணமாக இருந்த மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அவரின் குடும்பம் சார்ந்தவர்கள் இன்றாவது ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அநீதி தொடர்பாக மெல்ல வாய் திறக்க நினைப்பது காலமும் கர்மாவும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாகவே கருதுகின்றேன். ஜனாதிபதியாக அவர் இருந்த காலகட்டத்தில் யுத்தம் முடிந்த போது இந்த நாட்டில் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய தலைவராக அவர் இருந்தார். அவருக்கு சிங்கள மக்களின் அதிகமான ஆதரவு இருந்தது. இன பிரச்சனையை தீர்த்திருக்க முடியும். வரலாற்றை பிழைவிட்ட தலைவராக வாழ்கின்றார். அவர் இப்பொழுதாவது உணர தலைப்பட்டிருப்பது வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்தார். யாழ் தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டியது அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழுமையான ஆதரவு வழங்கும் என்று அந்த கூட்டணியின் முக்கியஸ்தரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், யாழ் தையிட்டி விகாரைக்கு எதிராக இடம்பெறும் போராட்டத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையான ஆதரவை தெரிவிக்கும். அது உண்மையில் உடைக்கப்பட வேண்டிய விடயம். வடகிழக்கில் பிக்குகள் மற்றும் சில திணைக்களங்களின் நினைத்ததை செய்யும் ஒரு நிலை காணப்படுகின்றது. எனவே இந்த விகாரை உடைக்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. அதற்கான ஆதரவை நாங்கள் வழங்குவோம். மக்களுடைய விருப்பமும் அதுவே என அவர் தெரிவித்தார். நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட கோளாறு காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டியிருக்கும் என்றும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இன்றும் நாளையும் 1.5 மணி நேரம் மின்வெட்டை மேற்கொள்ளவுள்ளதாக மின்சார சபை அறிவித்துள்ளது. அதன்படி மின்வெட்டு பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்படவுள்ளது. நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையம் மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் வரை இந்த மின்வெட்டை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை முறைமை என்பது தாம் வென்றெடுத்த உரிமை என தமிழர்கள் கருதுவதால் அந்த உரிமையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கை வைக்காது. இவ்வருட இறுதியில் அல்லது அடுத்த வருடம் முற்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்தார். மக்களுக்கான எமது நேர்வழி அரசியல் பயணத்தின் போது எதற்கு மஞ்சி அடிபணிய போவதில்லை. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். ஏனெனில் மக்கள் சக்தி எமது பக்கம் எனவும் அவர் கூறினார்.
சீனா மற்றும் இலங்கை நாட்டின் நட்புறவின் பயனாக சீனாவின் சகோதர பாசம் என்னும் வாசகத்துடன் யாழ் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சீனா நாட்டின் உதவியில் உலருணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் மாவட்ட செயலாளர் பிரதீபன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் கலந்து கொண்டதோடு சிறப்பு அதிதியாக இலங்கைக்கான சீன தூதுவர் பொறுப்பதிகாரி யுவாங்கே, அதிதியாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கலந்து கொண்டு யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 1070 குடும்பங்களுக்கு உலருறவு பொதிகளை வழங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகத்தர்கள், மாவட்ட அனர்த்த முகாமை பிரிவின் அதிகாரிகள், ஏனைய உத்தியோகத்தர்கள், சீன தூதரகத்தின் ஏனைய அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அமைச்சர், சீனாவின் சகோதர பாசம் தொடர வேண்டும். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பீடம் வந்து 80 நாட்களுக்கு மேலாகின்றது. இந்த காலப்பகுதிக்குள் நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்துக்கான அடித்தளம் இடப்பட்டு வருகின்றது. இதற்குரிய ஆணையை வழங்கிய மக்களுக்கு நன்றி. யாழ் மக்களும் தேசிய மக்கள் சக்தியை முதன்மை கட்சியாக தெரிவு செய்துள்ளனர். அதற்காக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வறுமை ஒழித்த, டிஜிட்டல் மயமாக்கல் உட்பட ஒட்டுமொத்த நாட்டையும் மேம்படுத்துவதற்கான திட்டமே தூய்மை ஸ்ரீலங்கா திட்டமாகும். அரசமைப்பின் 13வது திருத்த சட்டத்தின் கீழ் மாகாண சபை முறைமை நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தர தீர்வு என நாம் நம்பவில்லை. எனினும் மாகாண சபை முறைமையை தமக்கு கிடைத்த உரிமையாக தமிழ் மக்கள் நம்புகின்றனர். எனவேதான் மாகாண சபை முறைமை மீது கை வைக்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை முறைமையை அர்த்தமுள்ள முறைமையாக மாற்றி அமைப்போம். இவ்வருடத்திற்குள் அல்லது அடுத்த வருடம் முற்பகுதியில் அதற்கான தேர்தல் நடத்தப்படும். சிறுபான்மையின மக்கள் உட்பட நாட்டு மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுகின்ற புதிய அரசமைப்பு கொண்டு வரப்படும். அதேவேளை மக்களுடன் கலந்துரையாடி நாட்டில் மீண்டும் இனவாதம், மதவாதம் ஏற்படாத வகையில் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என அவர் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் நெற்புதிர் அறுவடை நிகழ்வு இன்று காலை பக்திபூர்வமாக இடம்பெற்றது. தைப்பூச தினத்திற்கு முதல் நாள் கொண்டாடப்படும் புதிர் தினம் என்னும் இந்த பாரம்பரிய நிகழ்வில் ஆலய அறங்காவலர் சிவாச்சாரியாரும் முதலாவது புதிரை அறுவடை செய்ய ஆலயத்துக்கு சொந்தமான மரவன்புலவில் உள்ள வயலுக்கு செல்வார்கள். அந்த வயலில் பூஜை வழிபாட்டுடன் அறுவடை செய்யும் நெல்லிலிருந்து அமுது தயாரித்து நல்லூர் முருகனுக்கு படையல் வைத்து விசேட பூசைகள் செய்வது வழக்கம். அவ்வாறு இம்முறையும் இடம்பெற்ற படையல் பூசைகளை தொடர்ந்து பக்தர்களுக்கும் அமுது வழங்கப்படும். இவ்வழிபாட்டு முறை நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் மரபாக பண்பாட்டு விழாவாக பேணப்பட்டு வருகின்றது. இப்புதிர் விழா 291வது ஆண்டாகவும் இந்த வருடம் கொண்டாடப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் நீண்ட காலமாக சட்டத்திற்கு புறம்பாக சாராயம் விற்பனை செய்த பெண்ணொருவர் இன்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 27 கால் சாராய போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கால்போத்தல் சாராயம் ஒன்றினை ரூபாய் 1000க்கு விற்பனை செய்து வந்ததாக போலீசாரால் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்தேக நபர் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்ற பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது எதிர்வரும் 12ஆம் திகதி முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜன் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் எதிர்வரும் 12ஆம் திகதியன்று காலை 7:30 மணியளவில் நாகப்பட்டினத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் சிவகங்கை கப்பலானது காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30 மணியளவில் காங்கேசன்துறையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினம் சென்றடையும். இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரங்களில் 6 நாட்கள் சேவையில் ஈடுபடும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது.
முல்லைத்தீவில் கடத்துவதற்கு தயாராக இருந்த தேக்குமர குற்றிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் கூலாமுறிப்பு காட்டுப்பகுதியில் மரக்கடத்தல் இடம்பெறவுள்ளதாக ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சுபேசனுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து இன்று அதிகாலை களத்தில் இறங்கிய போலீஸ் குழுவினரால் புதுக்குடியிருப்பு நோக்கி கொண்டு செல்ல தயாராக இருந்த 11 தேக்குமர குற்றிகள் கைப்பற்றப்பட்டதுடன் குறித்த மரக்கடத்தல் சம்பவமும் முறியடிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 29 வயதுடைய வசந்தபுரம் மென்னாக்கண்டலை சேர்ந்த சாரதியொருவர் கப்ரக வாகனத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் ஒட்டிசுட்டான் போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்வன வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேல் மற்றும் காசாவின் ஹமாஸ் அமைப்பு இடையிலான போர் 15 மாதத்திற்கு பிறகு முடிவுக்கு வந்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி 250க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர். அதன்பின் தற்காலிக போர் நிறுத்தத்தின் போது 120க்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். ஹமாஸ் அமைப்பினர் இன்னும் 94 பிணை கைதிகள் உள்ளனர். 34 பேர் உயிரிழந்துள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹமாஸ் போராளிகள் பிணை கைதிகளை விடுவித்து வருகின்றனர். இஸ்ரேல் ராணுவமும் தங்கள் சிறையில் உள்ள பலஸ்தீனர்களை விடுவித்து வருகின்றது. இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்திய போது வடக்கு காசாவில் இருந்த பலஸ்தீனியர்கள் தெற்கு காசாவிற்கு இடம்பெயர்ந்தனர். அவர்கள் மீண்டும் தங்கள் சொந்த இடங்களுக்கு திரும்புவதற்கு இஸ்ரேல் ராணுவம் அனுமதித்தது. அதன் அடிப்படையில் ஏராளமான பலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்பி வருகின்றனர். இந்த நிலையில் வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் இணைக்கும் நெட்ஸ்ரீம் பகுதியில் இருந்து படைகள் வாபஸ் பெறப்பட்டது என இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இனி விளையாட்டு செய்திகள். ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை 300க்கும் அதிகளவான ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவிய அணி என்ற மோசமான சாதனையில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி இங்கிலாந்து முதலிடம் பிடித்துள்ளது. இந்தியாவுடன் நேற்று இடம்பெற்ற ஒருநாள் போட்டியிலேயே இங்கிலாந்து இந்த மோசமான சாதனையை படைத்துள்ளது. இங்கிலாந்து அணி இந்த போட்டியுடன் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாரி 300க்கும் அதிகளவான ஓட்டங்களை பெற்று தோல்வியை சந்திப்பது இது 28வது முறையாகும். அந்த பட்டியலில் முதலாவதாக இங்கிலாந்து 28 முறையும், இரண்டாவதாக இந்தியா 27 முறைகளும், மூன்றாவதாக மேற்கிந்திய தீவுகள் 23 முறையும், நான்காவதாக இலங்கை 19 முறைகளும் அமைகின்றன.